கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். உங்கள் ஜெபம்தான் இந்த காரியத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. உங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய சாட்சியை வைக்கப் போகிறார். கலங்காதீங்க. பிறந்த நாளை காண்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்து கவலை கண்ணீர் வேதனை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். விசுவாசிங்க. ஏசப்பா உயிரோடு இருக்கார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனம். அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலை எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார். அந்த ராத்திரியிலே 180,000 பேரை சங்கரித்தான். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு தூதன் புறப்பட்டு போவான். தூதன் புறப்பட்டு போவான். பாருங்க, ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியா நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீரியர் வந்திருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு தூதனை எதிரிகளுடைய சீரியனுடைய பாளையத்தில் அனுப்பினார். அவன் ஒரு நைட்டுக்குள்ளே போய் 180,000 பேரை அப்படி அழிச்சு போட்டான். பாருங்களேன், ஒரு தூதன் தேவனால் அனுப்பப்பட்டவன். பாருங்களேன், எவ்வளோ காரியத்தை செய்தான். ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய தூதர்களை வச்சுருக்காரு. தேவைப்பட்ட நேரத்தில் பயன்படுத்துவார். அவரால் எல்லாம் முடியும். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்த வீரன். தாவீது சொல்லும்போது ஒன்று சாமுவேல் புஸ்தகம் சொல்றாரு, இராணுவங்களின் தலைவராக இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொன்னான். நீங்கள் சில இடங்களில் பாருங்கள், சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கணும். சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகள் சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். யுத்த வீரனாய் அவர் செயல்படார். அவருக்கு கீழே யுத்த சேனை இருக்குது, தூதல் வச்சுருக்காங்க. அவர் அனுப்புவார். பேதுருக்காக சிறைச்சாலையில் தூதன் அனுப்பினவர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். நம்புவீங்களா? ஒரு நைட்டு போதும் உங்கள் சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு. ஒரு நாள் போதும். எல்லா எதிர்ப்புகள், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், பில்லி சூனியக்கட்டுகள், சாபங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுவார். எல்லா தடைகளையும் உடைத்து போடுவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? பயங்கரமான போராட்டத்தின் நடுவில் விடுதலை இல்லாமல் முன்னேற முடியாமல் கலங்குறீங்களா? அதிசயம் நடக்கும். தேவன் தன்னுடைய தூதனை பயன்படுத்த போகிறார். உங்களுக்காக பயன்படுத்த போகிறார். அற்புதம் நடக்கப் போகிறது. வழியெல்லாம் திறக்க போகிறது. எதிர்ப்புகள் மறைய போகுது. நெருக்குகள் மறைய போகுது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, தூதன் புறப்பட்டு போவான். நீர் தூதனை அனுப்புகிறார். இதோ அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார். இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற வழியே இல்லை என்று யாரெல்லாம் கலங்கி நிற்கிறாங்களோ, நீங்கள் இந்த நாளிலே அதிசயம் செய்வீர்கள். ஒரு இரவுக்குள்ளாக எதிரிகளுடைய பாளையத்தின் அத்தனை எதிர்ப்புகளையும் மறைய பண்ண தேவன், தூதனை வைத்து அழித்து போட்ட தேவன் அதிசயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். வியாதி நகோரம் ஒவ்வொரு விட்டு விலகட்டும். வியாதி படுக்கையிலிருந்து உடைய பிள்ளைகள் சுகம் பற்றி எழும்பி சாட்சியாய் நிற்பார்களா? கடன் பாரங்கள், நெருக்கங்கள், குழப்பங்கள் எல்லாம் விலகி போகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கட்டும். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் அமைத்து கொடுங்க. சாட்சியாய் வைங்க. ஜெபத்தை கேட்டு நன்றி. இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.